வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நம்ம இதனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் அப்கமிங் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதை பற்றின தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம ரெஃபரன்ஸ் சோர்ஸ் எது அப்படின்னா, நம்மளுடைய tnmedicalselection.org வெப்சைட்டில் மே மந்த் நோட்டிஃபிகேஷனில் 23rd May 2024 மார்னிங் 10 AM மேலே நமக்கு கிடைச்ச ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஸ்பெக்டஸோடைய பேஜ் நம்பர் 7 and 8 அதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய ஓன் இன்ஃபர்மேஷன் கிடையாது. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லேருந்து அஃபிஷியலாக டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the candidate should log on in any one of the following official websites. ஸோ நமக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, www.tnmedicalselection.net இல்லை www.tnmedicalselection.org அப்படி இல்லை tnhealth.tngovernment.in இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நம்ம போயிட்டு லாக்ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் என்னென்னா, த ஃபீஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இஸ் ₹1000 and should be paid via பேங்க் போர்ட்டல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாக்ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ₹1000 ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஷுட் ஃபில் ஆல் தி மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பை அப்லோடிங் தி ரெக்வயர்டு சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்குரிய மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் பை அப்லோடிங் த ரெக்கார்டு சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நமக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட், ஹையர் செகண்டரி மார்க் ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய ஆதார் சர்டிஃபிகேட், ஆதார் ப்ரூஃபு, இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ் கேட்கலாம். அதை அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுதோ, அதாவது மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்து, ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன் எனி பர்டிகுலர்ஸ் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் shall not be entertained under any circumstances after online submission. அதாவது ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம தேவையான டீட்டெயில்ஸை கரெக்டான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, candidates are advised to submit only one online application form. If a candidate submits more than one online application form, his or her candidature will be cancelled. அதாவது நண்பர்களே, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கேண்டிடேச்சர் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய அந்த நம்ம ஃபார்ம் டி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோன்னு நமக்கு ஒரு சீரியல் நம்பரோ இல்லை லாட் நம்பர், அதாவது நம்ம அப்ளிகேஷன் நம்ம சென்ட் பண்ணதுக்குரிய ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கிரெடிட் நமக்கு கிடைக்காது. அதுதான் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கேன்சல் ஆயிரும். ஒரே நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேச்சர் கேன்சல் ஆயிரும். அடுத்து, candidates should ensure that all informations entered in the online application are correct during the ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து, candidates are instructed to upload the following original certificates while filling up the online application in the required places. ஸோ என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the mark sheets of higher secondary certificate examination or any other equivalent examination duly endorsed by the competent authority in both sites have to be uploaded. அதாவது நம்மளுடைய ஹையர் செகண்டரி கோர்ஸோடைய சர்டிஃபிகேட் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்ட்டான எஜுகேஷனை படிச்சிருப்போம் இல்லையா, வெதர் சிபிஎஸ்சி ஆர் மெட்ரிகுலேஷன், நம்ம என்ன லெவலில் படிச்சிருக்கிறோமோ, சில பேர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க. அதாவது நிறைய சிபிஎஸ்சி அப்புறம்
ஸ்டேட் போர்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் செகண்டரி கோர்ஸ்ன்னு இருக்கும். 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி ஸ்கூல்ஸ் லிவிங் சர்டிஃபிகேட்னு இருக்கும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன கேட்டகரியில் படிச்சிருக்கிறோமோ அந்த டாக்குமெண்ட்டோடைய போத் சைட்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்டைன்ட் ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் ஆர் ஈக்குவலண்ட் கோர்ஸ். டிசி வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை காம்படண்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி இன் தமிழ்நாடு. நம்மளுடைய ரெவென்யூ அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக கிடைச்ச நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை காம்படண்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி இன் தமிழ்நாடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். அடுத்து சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் candidate with studied in தமிழ்நாடு candidates who studied in தமிழ்நாடு. ஸோ அப்படின்னா என்ன வேணும்னா தமிழ்நாட்டில் 6th +2 வரைக்கும் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதிலேயே. அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிளைமிங் டு பி த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் their ஃபேமிலி இஃப் அப்ளிகபிள். அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருந்தால் அதற்குரிய ப்ரூஃபை நம்ம சப்மிட் பண்ணணும். அடுத்து பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டைன்டு ஃப்ரம் ரெவென்யூ அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ரெவென்யூ அத்தாரிட்டி மூலமாக கிடைக்கப்பெற்ற பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, the candidates belonging to scheduled tribe should upload their community certificate obtained from a competent authority not below the rank of revenue divisional officer. If candidate obtain ST status in the online application without uploading their community certificate, they will be treated as open category candidate. ஸோ ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கம்பல்சரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அப்லோடிங் ஆர் ப்ரொடியூசிங் எ ஃபால்ஸ் கம்யூனிட்டி ஆர் நேட்டிவிட்டி ஆர் எனி அதர் சர்டிஃபிகேட் இஃப் deducted later at any point of time during the course of study will result in expulsion of the candidates, and also criminal proceedings will be initiated against the candidate as well as the parents as per provision of law. அதாவது நாம் தவறான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் பர் நார்ம்ஸ் படி லா படி என்ன பனிஷ்மெண்ட் இருக்குதோ அது நமக்கு ப்ளஸ் பேரண்ட்ஸுக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஜென்யூனாக நமக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்குதோ அதை நாம் அப்லோட் பண்ணால் அதுவே போதுமானது. ஆஸ் நம்பர் ஆஃப் போகஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஆர் பீயிங் என்கவுண்டர்டு ஆஃப் லேட் அண்ட் இன் ஆர்டர் டு curb such practices, the authentication of the above certificate has to be verified and confirmed by the authority concerned before the individual completes first year. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை வந்து ப்ராப்ளமோ இல்லை எது வெரிஃபிகேஷனும் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லிடணும். அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஐடியா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு இந்த தேர்ட் பாயிண்டோட மீனிங் கிளியராக தெரிஞ்சால் இல்லை லாயர்ஸ் இல்லை இந்த ஃபீல்டில் உள்ளவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கருத்துக்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ தெரியாத விஷயத்தை யாருனாலும் தெரிஞ்சுக்கலாம். The candidate concerned and parents should take necessary steps to that effect. Unless proof of authenticity of community certificate is received, the candidates will not be allowed to continue the second year. அதாவது அதற்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணல சென்ட் பண்ணல அப்படின்னா ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து candidate should upload all the necessary certificates in the prescribed format in online application. நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன prescribed format கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். Community certificates obtained from other states will not be considered for claiming communal reservation and such candidates will be treated as open category.
அதர் ஸ்டேட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அக்செப்ட் ஆகாது. அப்படி ஏதாவது கேண்டிடேட்ஸ் வந்து சென்ட் பண்ணால் அது வந்து ஓப்பன் கேட்டகரியாக ட்ரீட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸுக்கு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதும் சப்மிட் பண்ணும்போதும் செய்ய வேண்டிய இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இதை பற்றி டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கணும் அப்படின்னு நம்ம அப்கமிங் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.